வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. செம்புலப்பட்டி கிராமமே ஒரு திருவிழா கோலத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. முருகனின் திருமணத்திற்கு இன்னும் சில தினங்களே இருந்த நிலையில் அந்த ஊர் மந்தையில் நடப்பட்ட பந்தல்கால் ஏதோ ஒரு மௌன சாட்சியாய் வானத்தை நோக்கி உயர்ந்து நின்றது. ஊர் முழுக்க மாவிலை தோரணங்களின் வாசனையும் காய்ந்த வைக்கோலின் மனமும் கைகோர்த்து கிடந்தன. விடியற் காலை 5 மணிக்கே வாசலில் சாணம் தெளித்து கோலமிடும் சத்தம் கேட்கத் தொடங்கிவிட்டது. மறுநாள் காலையில் முருகனுக்கு நலுங்கு வைக்கும் வைபவம் என்பதால் ஊரே ஒருவித பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திக் தன் தோளில் ஒரு பெரிய வாழைத்தாரை சுமந்து கொண்டு வந்தான். வேட்டி மடிப்பு கலைந்து நெற்றியில் வேர்வை அரும்பி இருந்தது. தூரத்திலிருந்து இதை பார்த்த காவியாவிற்கு அவன் அந்த வேலையை செய்யும் அழகே தனி பேரழகாக தெரிந்தது. மல்லி, அங்க பாரு, இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரே, ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லாம இருக்காரே என்று காவியா மெல்லிய குரலில் உருக மல்லி அவளை இடித்து சிரித்தாள். அடிப்பாவி, உன் கண்ணுக்கு அவர் மட்டும்தான் தெரியறாரா? அங்க பாரு, என் ஆளு பாயாசாண்டாவை தூக்க முடியாம தூக்கிட்டு வராரு, அவருக்கு முதல்ல தண்ணி வேணும் என்று மல்லி பாண்டியை காட்டினாள். பாண்டி பாயாச அண்ணாவை தூக்கி கொண்டு தடுமாறி கொண்டிருந்தான். கார்த்திக் அவனுக்கு உதவ ஓடினான். டே பாண்டி, இதுக்குதான் ஜிம்முக்கு போகணும்னு சொன்னேன், ஒரு அண்டாவை கூட தூக்க முடியல என்று கார்த்திக் கிண்டல் செய்ய பாண்டி மூச்சிறைக்க சொன்னான். டே மாப்பிள, ஜிம்முக்கு போனா உடம்பு தான் ஏறும், ஆனா அந்த மல்லி ஒரு பார்வை பார்த்தா என் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் ஒரே இடத்துல ஏறி நிக்குதுடா, அப்புறம் எப்படி தூக்குறது? திடீரென மேகம் கருத்து ஒரு மெல்லிய சாரல் மழை பெய்யத் தொடங்கியது. பந்தலில் வேலை செய்தவர்கள் அங்கும் இங்கும் ஓட காவியா பந்தலின் ஒரு ஓரத்தில் இருந்த வைக்கோல் போருக்கு பின்னால் ஒதுங்கினாள். யாரும் கவனிக்காத நேரத்தில் கார்த்திக் அங்கே ஒரு பெரிய சாக்குப்பையை தலைக்கு மேல் பிடித்து கொண்டு வந்தான். காவியா, மழையில நனையாத, மறுபடியும் காய்ச்சல் வந்துரும் என்று அவன் அருகில் வர அந்த சிறிய இடைவெளியில் இருவருக்கும் இடையே ஒரு மின்சாரம் பாய்ந்தது. மழைத்துளிகள் சாக்குப்பையின் ஓரத்திலிருந்து சொட்டி கொண்டிருந்தன. காவியா பயத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தாள். கார்த்திக், யாராவது பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான், அண்ணா உள்ளதான் இருக்காரு. யாரு பார்த்தாலும் கவலை இல்லை காவியா, இந்த மழையில உன் கூட நிக்கிறது அந்த சொர்க்கத்துக்கே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு என்றான் கார்த்திக் அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து. காவியா தன் விரல்களால் கார்த்திக்கின் சட்டையில் இருந்த ஒரு நூலை மெல்ல பிடித்தாள். உங்க மேல எனக்கு பயம் இல்லை கார்த்திக், ஆனா எங்க குடும்பத்தோட கோபம்தான் என்ன பயமுறுத்துது. அண்ணாவுக்கு தெரிஞ்சா... கார்த்திக் அவள் கையை மெல்ல பற்றினான். அவளது கைகள் குளிர்ச்சியாக இருந்தன. உன் அண்ணன் கண்ணுல நான் ஒரு தப்பானவனா தெரியலாம், ஆனா உன் கண்ணுல நான் ஒரு உண்மையானவனா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுக்கும் பயம் இல்லை. இந்த மழை நிக்கட்டும், ஆனா நம்ம காதல் நிக்காது. அந்த சிறிய உரையாடலில் வார்த்தைகளை விட அவர்களின் மூச்சுக்காற்று அதிகம் பேசியது. காவியாவின் முகத்தில் வழிந்த ஒரு மழைத்துளியை தன் விரலால் கார்த்திக் துடைக்க அவள் கண்கள் சொருகினாள். மறுபுறம் மல்லி மழையில் இருந்து தப்பிக்க ஒரு பெரிய செப்பு அண்டாவின் பின்னால் ஒளிந்திருந்தாள். பாண்டி அங்கே நனைந்து கொண்டே வந்தான். மல்லி, மழையில நனைஞ்சா மல்லிகைப்பூ இன்னும் வாசனையா இருக்கும்னு சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா அது உண்மைன்னு தோணுது என்று பாண்டி சொல்ல மல்லி கையில் இருந்த ஒரு சிறிய மரக்கரண்டையால் அவன் கையில் தட்டினாள். உனக்கு வாய் மட்டும்தான் பாண்டி, ஒழுங்கா அந்த மஞ்சள் அரைக்கிற இடத்துக்கு போய் வேலையை பாரு. நாளைக்கு முருகனுக்கு நலுங்கு வைக்கணும், இன்னும் ஒரு வேலையும் முடியல. மஞ்சள் தானே அரைக்கணும், நீ கூட வந்தா நான் அந்த அம்மிக்கல்லையே தூக்கிட்டு ஊரையே சுத்துவேன் மல்லி. இந்த நலுங்கு விசேஷத்துல எனக்கும் கொஞ்சம் மஞ்சள் பூசி விட்றியா என்று பாண்டி வழிய மல்லி சிரிப்பை அடக்கி கொண்டு, உனக்கு மஞ்சள் எதுக்கு, நீ என்னவோ கல்யாண மாப்பிள்ள மாதிரி, போட அங்கிட்டு என்று சொல்லிவிட்டு ஓடினாள். அந்தி சாயும் மாலை வேலை. கார்த்திக் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு பந்தலில் மாவிலைகளை கட்டும் வேலையில் தீவிரமாக இருந்தான். அவனது கைகள் வேலையில் இருந்தாலும் கண்கள் மட்டும் காவியாவின் வீட்டு வாசலையே வட்டமிட்டு கொண்டிருந்தன. மணி அண்ணன் அங்கேதான் அமர்ந்து ஊர் பெரியவர்களுடன் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் என்பதால் கார்த்திகால் வெளிப்படையாக எங்கும் நகர முடியவில்லை. அப்போதுதான் கொல்லைப்புறத்திலிருந்து காவியாவும் மல்லியும் பெரிய அண்டாக்களில் மஞ்சள் அரைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். ஏண்டி காவியா, மஞ்சளை அம்மையில அரைக்கணுமா இல்ல உன் மனசுக்குள்ள அரைக்கணுமா? உன் முகம் என்னமோ கார்த்திக்க பார்த்ததுல இருந்தே பல போலங்க மின்னுது என்று மல்லி ரகசியமாக கிண்டல் செய்ய
காவியா தன் கையில் இருந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து அவள் மீது எறிந்தாள். மல்லி, சும்மா இருடி, அண்ணா அங்கதான் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் இந்த கல்யாணம் விட போர்க்களம் ஆயிடும் என்று காவியா எச்சரித்தாலும் அவளது இதயம் கார்த்திக்கின் வருகைக்காக தவம் கிடந்தது. சரியான நேரத்தில் பாண்டி ஒரு பெரிய இளநீர் குலையை தூக்கி கொண்டு அங்கே வந்தான். அவனுக்கு பின்னால் கார்த்திக் யாரும் கவனிக்காதபடி கையில் ஒரு சிறிய காகித பொட்டலத்தோடு வந்தான். பாண்டி வழக்கமான தன் பாணியில், அம்மாடி மல்லி, இந்த இளநீரை இழக்கிறதுக்குள்ள என் இடுப்பெலும்பு சரக்கு சரக்குன்னு சத்தம் போடுது, கொஞ்சம் தண்ணி கொடுத்தாயே என்று வழிய மல்லி அவனை முறைத்து பார்த்தாள். ஆனால் அந்த முறைப்பில் பழைய கோபம் இல்லை, மாறாக ஒரு மெல்லிய ஈர்ப்பு இருந்தது. பாண்டி, இளநீர் இறக்குனதுக்கு இவ்வளோ பில்டப்பா, போ அந்த பக்கம் போய் வேலையை பாரு என்று மல்லி சொன்னதும் பாண்டி அங்கிருந்து நகரவில்லை. நீ தண்ணி கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு நகர்வேன் என்று பாண்டி பிடிவாதம் பிடிக்க மல்லி தன் கையில் இருந்த சொம்பை அவனிடம் நீட்டினாள். இருவரின் விரல்களும் உரசிக்கொண்ட அந்த நொடி பாண்டியின் முகத்தில் ஒரு புதிய காதல் ரேகை படர்ந்தது. இதுவரை நகைச்சுவையாக பழகிய பாண்டி மல்லியின் கண்களில் தெரிந்த அந்த மென்மையில் முதல் முறையாக தடுமாறி போனான். மறுபுறம் கார்த்திக் மெல்ல காவியாவின் அருகே நெருங்கினான். காவியா, இந்தா இத வச்சுக்கோ என்று அவன் நீட்டிய அந்த பொட்டலத்தில் ஒரு அழகான மல்லிகை பூச்சரமும் ஒரு சிறிய சாக்லேட்டும் இருந்தது. கார்த்திக், இப்போ எதுக்கு இதெல்லாம்? அண்ணன் பார்த்தா என்ன பண்றது என்று காவியா பதற்றத்துடன் கேட்டாலும் அவளது கைகள் அந்த பொட்டலத்தை பத்திரமாக தன் தாவணிக்குள் மறைத்து கொண்டன. உன் அண்ணன் பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் காவியா, இந்த பயத்துக்கு நடுவுல உன்னை ஒரு நிமிஷம் பார்க்கறதுதான் எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி என்று கார்த்திக் உருக்கமாக சொல்ல காவியாவின் கண்கள் கலங்கின. எனக்கும் தான் கார்த்திக், ஆனா நமக்காக நீங்க இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள். அந்த மஞ்சள் அரைக்கும் கல்லை மறைவாக கொண்டு கார்த்திக் அவளது மஞ்சள் நனைந்த விரல்களை ஒரு நொடி அழுத்தி பற்றினான். அந்த தீண்டலில் 1000 வார்த்தைகள் சொல்லாத காதலை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். மணி அண்ணன் தூரத்திலிருந்து, டே பாண்டி, எங்கடா இருக்க என்று கூப்பிட அந்த 4 பேரும் கலைந்து தத்தமது வேலைகளில் மூழ்கினர். ஆனால் அந்த நலுங்கு தொகையில் கலந்த மஞ்சளை விட அந்த தோட்டத்தில் பூத்த காதல் மனம்தான் அன்று மாலை செம்புலப்பட்டியை அதிகம் வாசமுற செய்தது. மறுநாள் காலையில் நடக்கப் போகும் முருகனின் நலுங்கு வைபவத்திற்காக 4 இதயங்களும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு காத்திருந்தன. மணி அண்ணனின் சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காதலின் ஆழம் அந்த பகையை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அந்த மாலை நிலவு சாட்சியாக நின்றது. நேரம் செல்ல செல்ல நலுங்கு வைப்பதற்கான ஏற்பாடுகள் உச்ச கட்டத்தை ஏற்றின. மணி அண்ணன் எழுந்து பந்தல் பக்கம் வரவும் கார்த்திக்கும் பாண்டியும் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து விலகினர். மணி அண்ணனின் பார்வை கார்த்திக்கின் மேல் விழுந்தபோது அதில் ஒரு விதமான ஊடுருவும் தன்மை இருந்தது. அவர் எதையும் பேசவில்லை, ஆனால் அவரது மௌனம் ஏதோ ஒரு பெரிய உண்மையை நெருங்கிவிட்டதை உணர்த்தியது. அவர் கீழே கிடந்த ஒரு சிறிய நூலிழையை எடுத்து பார்த்தார். அது கார்த்திக்கின் சட்டையிலிருந்து பீந்தது என்பது அவருக்கு ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. முருகா, நாளைக்கு காலையில நலுங்குக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. கார்த்திக், நீயும் பாண்டியும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கி வேலையை பாருங்க என்று மணி சொன்னபோது அதில் ஒரு அதிகாரமும் சந்தேகமும் கலந்திருந்தது. அன்று இரவு செம்புலப்பட்டி நில ஒளியில் நனைந்து கொண்டிருந்தது. பந்தலின் ஒரு மூலையில் கார்த்திக்கும் பாண்டியும் படுத்து கிடந்தனர். டே மாப்ள, மணி அண்ணன் பார்வை சரியில்லடா, நாளைக்கு நலுங்கு விசேஷத்துல ஏதாவது ஆகிடக்கூடாது என்று பாண்டி கவலையோடு சொல்ல கார்த்திக் வானத்தை பார்த்தபடி சொன்னான். என்ன ஆனாலும் சரி பாண்டி, காவியாவை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பகை ஒரு நாள் முடிவுக்கு வரணும், அது நம்ம காதலாலதான் நடக்கணும். செம்புலப்பட்டி கிராமமே அதிகாலை பணியில் குளித்து எழுந்து முருகனின் நலுங்கு வைபவத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தது. பந்தலில் கட்டப்பட்டிருந்த பச்சை மாவிலைகள் காற்றில் அசைந்து ஒருவித மங்கள வாசனையை பரப்பிக் கொண்டிருந்தன. விடியற் காலையில் ஒலித்த அந்த நாதஸ்வர இசை ஊர் மக்களின் தூக்கத்தை கலைத்து ஒரு உற்சாகத்தை தந்தது. மணி அண்ணன் பந்தல் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் அவரது மனதின் ஒரு ஓரத்தில் கார்த்திக்கின் மீதான சந்தேகம் ஒரு மெல்லிய நிழலாக மட்டும் இருந்தது. பார்க்கலாம், ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் அது தப்பா இருக்காது என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டு அவர் மற்ற வேலைகளில் மூழ்கினார். பந்தலின் ஒரு மூலையில் பெரிய வெண்கல தாம்பாளங்களில் சந்தனம், குங்குமம், மஞ்சள் மற்றும் பன்னீர் சொம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. காவியாவும் மல்லியும் நலுங்குக்கான மஞ்சளை கரைத்து கொண்டிருந்தனர். காவியா ஒரு அடர்பச்சை நிற பட்டுப்பாவாடை தாவணையில் தலையில் அடர்த்தியான மல்லிகை பூச்சோடி
மஞ்சள் பூசிய முகத்தோடு அப்படியே ஒரு கிராமத்து தேவதை போல காட்சியளித்தாள். அவளது கண்கள் மட்டும் யாரையோ தேடி வாசல் பக்கமே அலைபாய்ந்தன. சரியான நேரத்தில் கார்த்திக் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கையில் ஒரு பெரிய பன்னீர் சொம்பை தூக்கி கொண்டு அங்கே வந்தான். காவியாவை பார்த்ததும் அவனது கால்கள் தானாகவே வேகம் குறைந்தன. மல்லி, இந்த பன்னீர் சொம்பை எங்க வைக்கணும் என்று கார்த்திக் கேட்க, மல்லி சிரித்து கொண்டே, அதை அப்படியே காவியா கிட்ட கொடுங்க, அவ முகத்துல இருக்கிற அந்த பதற்ற பன்னீர் கொஞ்சம் குறையட்டும் என்று கிண்டல் செய்தாள். கார்த்திக் மெல்ல காவியாவின் அருகே சென்று அந்த சொம்பை நீட்டினான். காவியா அதை வாங்க முயலும் போது கார்த்திக்கின் விரல்கள் அவள் கையில் ஒட்டியிருந்த மஞ்சளோடு உரசி கொண்டன. காவியா, இந்த மஞ்சள் பூசின முகம் உனக்கு அவ்வளோ அழகா இருக்குடி. பேசாம இந்த கல்யாணத்துல முருகனுக்கு பதிலாக நாம 2 பேரும் ஜோடியா உட்காந்துடலாமா என்று கார்த்திக் ரகசியமாக சொல்ல, காவியாவின் முகம் அப்படியே தக்காளி பழமாய் சிவந்தது. கார்த்தி, அண்ணா அங்கேயே தான் நிக்கிறாரு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்று அவள் நாணத்துடன் சொல்ல, கார்த்திக் அவள் காதோறும் குனிந்து, அவர் பாக்குறதுக்கு முன்னாடியும் கண்ணில் இருக்கிற காதலை நான் பார்க்கணுமே என்று சொல்லி ஒரு குறும்பு பார்வையை வீசினான். மறுபுறம் மல்லி பூக்களை பிரித்து வைத்துக் கொண்டிருக்க, பாண்டி ஒரு பெரிய சந்தன பாத்திரத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தான். மல்லி, இந்த சந்தன பாத்திரம் ரொம்ப கனமா இருக்குடி, கொஞ்சம் கைய கொடு என்று பாண்டி கெஞ்ச, மல்லி ஓடி வந்து ஒரு பக்கம் பிடித்து கொண்டாள். பாண்டி, வேலைன்னு வந்துட்டா மட்டும் இப்படி வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது உனக்கு கை வந்த கலை என்று மல்லி சொல்ல, பாண்டி அவள் முகத்தை உற்று பார்த்தான். நிஜமாவே வலிக்குது மல்லி, ஆனா உன் கைப்பட்டதும் அந்த வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. நாளைக்கு முருகனுக்கு நலுங்கு முடிஞ்சதும் நாம 2 பேரும் அந்த ஏரிக்கரைக்கு போலாமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் பாண்டி, முதல் முறையாக ஒருவித ஆழமான காதலோடு. மல்லி அவனது கண்களில் தெரிந்த அந்த உண்மையான காதலை பார்த்ததும் அவளது குறும்புத்தனம் எல்லாம் மறைந்து ஒரு மெல்லிய வெட்கம் அவளை ஆட்கொண்டது. சரி பாண்டி, வரேன் என்று அவள் முணுமுணுத்தது பாண்டியின் இதயத்தில் 1000 வானவேடிக்கைகளை நிகழ்த்தியது. பொழுது விடிந்து சூரியன் மேலே வர நலுங்கு வைபவம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. கிராமத்து வழக்கப்படி முருகனை ஒரு மரப்பலகையில் அமர வைத்தனர். ஊர் பெண்கள் மங்கள பாடல்களை பாடத் தொடங்கினர். மஞ்சள் அரைத்து மனம் முடித்து என்று அந்த பாட்டின் வரிகள் பந்தல் முழுக்க எதிரொலித்தன. காவியாவும் மல்லியும் தான் முன்னின்று நலுங்கு தட்டை ஏந்தி வந்தனர். முதலில் சுமங்கலி பெண்கள் முருகனின் கால்களில் தொடங்கி முழங்கால், கைகள் மற்றும் கன்னங்களில் மஞ்சள் தடவி நலுங்கு வைத்தனர். தொடர்ந்து நண்பர்கள் நலுங்கு வைக்கும் முறை வந்தது. கார்த்திக் மேடைக்கு சென்றபோது பெரியவர் ஒருவர் சிரித்து கொண்டே, கார்த்தி, உன் நண்பனுக்கு நல்லா மஞ்சளை பூசிடா என்று சொல்ல, கார்த்திக் உற்சாகமாக முருகனின் கன்னங்களில் மஞ்சள் தடவினான். அப்போது காவியா அங்கிருந்த பன்னீர் சொம்பை எடுத்து கார்த்திக் மீது லேசாக தெளிக்க, கார்த்திக் சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான். அந்த பன்னீர் துளிகள் அவளது காதலை பறைச்சாற்றுவது போல இருந்தன. பாண்டியோ முருகனுக்கு மஞ்சள் பூசுவதை விட மல்லிக்கு தெரியாமல் அவளது தாவணி ஓரத்தில் ஒரு துளி சந்தனத்தை தடவி விட்டு கண்ணடித்தான். மல்லி கோபப்படுவது போல நடித்தாலும் உள்ளுக்குள் அந்த தீண்டலை ரசித்து கொண்டிருந்தாள். நலுங்கு விழா முடியும் போது ஊர் வழக்கப்படி ஒரு பெரிய தாம்பாளத்தில் மஞ்சள் கலந்த நீரை கரைத்து வைத்தனர். பெண்கள் அதை சுற்றி வந்து முருகனுக்கு சுத்தி போட்டனர். அப்போது கூட்ட நெரிசலில் கார்த்திக் காவியாவிற்கு மிக அருகில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கார்த்திக் தன் கையில் இருந்த ஒரு சிறிய டைரி மில்க் சாக்லேட்டை திருடுத்தனமாக காவியாவின் கையில் திணித்தான். ஊசி போட்ட வலி இன்னும் இருக்குதா என்று அவன் கிசுகிசுக்க, காவியா அந்த சாக்லேட்டை தன் இடுப்பில் சொருகி கொண்டு, உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வழியும் தெரியாது என்று உருக்கமாக சொன்னாள். மணி அண்ணன் கூட்டத்தோடு கூட்டமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவ்வப்போது கார்த்திக்கையும் காவியாவையும் ஒரு நிமிடம் கவனித்தார். ஆனால் இன்றைய விழா கோலத்தில் அந்த சிறு சந்தேகங்களை தள்ளி வைத்துவிட்டு முருகனின் திருமணத்தில் முழுமையாக ஈடுபாடு காட்டினார். செம்புலப்பட்டி கிராமமே அந்த பந்தலுக்குள் ஒரு பெரிய குடும்பமாக தெரிந்தது. ஆனால் அந்த பெரிய குடும்பத்திற்குள் 2 சிறிய காதல் செடிகள் மிக ரகசியமாகவும் அழகாகவும் வளர்ந்து கொண்டிருப்பதை அந்த நிலவும் மங்கள இசையும் மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்தன. மல்லியும் பாண்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த பார்வையில் அடுத்த திருமண பத்திரிகை இவர்களுடையதாகத்தான் இருக்கும் என்ற ரகசியம் ஒளிந்திருந்தது. மாலை வெயில் மெல்ல மறையத் தொடங்க மறுநாள் நடக்கப் போகும் அந்த பெரிய திருமணத்திற்காக செம்புலப்பட்டி ஆவலோடு காத்திருந்தது. அரைத்த மஞ்சள் மணப்பது முருகனின் திருமணத்திற்கு மட்டுமல்ல, அங்கு மறைந்திருக்கும் எங்கள் காதலுக்கும் தான். மாவிலை தோரணங்கள் மௌனமாய் ஆட செம்புலப்பட்டி மங்களத்தில்
சிதறிக் கிடக்கும் எங்கள் காதல் முத்துக்கள் ஒரு நாள் மாலையாக கோர்க்கப்படும். இந்த கதையோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.